நாமக்கல்லில் கைதான வடமாநில கொள்ளையர்களுக்கு குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. கொள்ளை சம்பவத்தில் காவல்துறை விசாரணை விரிவடைந்து வரும் நிலையில் அது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக இன்றைய செய்தியாளர் பார்வையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. அவர்கிட்ட பேசலாம். துரைசாமி, இந்த கொள்ளை சம்பவத்தில் 6 பேர் கைதாகியிருக்காங்க. 6 பேர் மேலேயும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டு விசாரணை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில கூடுதலான தகவல்கள் கிடைச்சிருக்கா? ஆனந்தி, இந்த கொள்ளை சம்பவத்தில் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு 40-50 பேர் கொண்ட கும்பல், அவர்களுக்கு தொடர்ந்து அங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் தனித்தனி குழுக்களாக தென் மாநில, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளை சம்பவங்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தெரியவந்திருக்கிறது. இதில் கடந்த 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதுவரை காவல்துறையும் சிக்காத நிலையை அதாவது காவல்துறை தற்பொழுதுதான் சிக்கியிருப்பது ஒரு பெரிய காவல்துறைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த கொள்ளையர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு டெக்னாலஜியை பயன்படுத்தி திடீர்க்கிறார்கள். அதாவது காரில் கொள்ளையர்கள் சிலர் இந்த கொள்ளை சம்பவத்தில் கூட ஹரியானா, டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்து அங்கிருந்து திருச்சி சென்று கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அங்கே ஒரு காரை பயன்படுத்தி அந்த காரை கண்டெய்னர் ஏற்றி இங்கு வந்து தப்பித்த முயற்சிப்போது தான் கண்டெய்னர் லாரி வரும்போது காவல்துறை சுட்டுப்பிடித்ததில் ஒருவர் உயிரிழந்திருக்கார். 6 பேர் பிடிபட்டனர். அதில் ஒருவர் காயமடைந்து தற்பொழுது அரசு மருத்துவமனையில் இருந்த நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்காக குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயங்கள் அவர் என்ன கொண்டார், இந்த அதாவது நேற்று இந்த திருச்சூரில் நாட்டில் முகமது இபான் என்பவர் முக்கிய தலைவனாக செயல்பட்டு இந்த சங்கத்தை அரங்கேற்றியிருக்கார். கிட்டத்தட்ட அதிகாலை 2:30 மணியிலிருந்து 4 மணிக்குள் இந்த கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்குள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி அதிலிருந்து 67 லட்சம் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். 3 ஏடிஎம்களிலிருந்து 67 லட்சம் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேரும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர்கள். சுட்டுக்கப்பட்ட லாரி டிரைவராக ஜமாலுதீன், முகமது சபீர்கான் உள்ளிட்ட பலர் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல ஏடிஎம்களில் கொள்ளையடித்து அந்த பணத்தை ஹரியானா கொண்டு சென்று அவருக்கு, அதாவது அந்த கும்பல் தலைவர் ஒருவர் இருப்பதாகவும் அவருக்கு பிரித்து கொடுத்துவிட்டு மேலும் இவர்கள் பணத்தை பிரித்துக் கொள்வதும் தெரிய வந்திருக்கு. இந்த கொள்ளை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள விசாரணை செய்வதற்காக கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறையும் இங்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தி பல்வேறு தகவல்களை பெற்றிருக்கிறார்கள். இதில் இன்னும் யார் இருக்கலாம் தலைவராக தொடர்பு இருக்குது, இந்த கொள்ளை கும்பலின் தலைவன் யார் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணையில் பல்வேறு தகவல் கிடைப்பதற்காக தெரிய வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி துரைசாமி.